ஜீவா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். என் சைடில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் இப்போது வந்திருக்கிற இடத்துல கொஞ்சம் பக்கம் பக்கத்தில் வீடு. ஸோ ப்ரைவசி கிடையாது. ஸோ அவங்க பேசுகிறது இப்போ உங்களுக்கு சாங்ஸ் கேட்டுட்ருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லாமே கேட்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அண்டு கொஞ்சம் வால்யூம் நல்லா பேசுகிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். கேட்குதான்னு பாருங்கள். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னம்மா நீ இந்த ஸ்டோரி ஆரம்பித்ததும் சரியில்லை. ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஒரு இந்த ஒரு 30 to 40 கூட இல்லை, ஒரு 30 எபிசோடுக்கே 1 மாதத்துக்கு மேலே டைம் எடுத்துகிட்ருக்கியம்மா. எனக்கு புரியுது. ஆக்சுவலி என்னோடய டைமிங் சரியில்லாமல், ஐ மீன் நான் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் அதிகம் எனக்கு இங்கிட்டு. ஸோ அதனால் என்னால் போட முடியல. இந்த டைமில் நான் இந்த ஸ்டோரியை கம்முனு பிரேக் விட்டுருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே இந்த ஸ்டோரியில் என்னோடய முழு கவனத்தையும் செலுத்த முடியல. அதனாலே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டக்காகி சம் ப்ராப்ளம் கேட்குறவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். சொன்ன எனக்கே தெரியுதுன்னு கேட்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு பிடிப்பே இல்லாமல் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டோரியை நான் இன்றைக்கி ஃபைனல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை ஃபைனல் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அடுத்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா நான் இப்போது ஸ்டோரி சொல்கிற மைண்ட் செட்டில் இல்லை. கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் ஒர்க்கு, ஊருக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி ஓடிட்டுருக்கிறதுனால என்னால் என்னோடய முழு கவனத்தையும் ஸ்டோரியில் கொடுக்க முடியல. சாரி. ஸ்டார்டிங்லேருந்து இதை பேசிகிட்ருக்கேன், பரவாயில்ல. ஆக்சுவலி எப்போயும் எண்டில் பேசுவேன், இப்போ ஸ்டார்டிங்கில் பேசுகிறேன். ஸோ இந்த ஸ்டோரியை நான் இன்னையோட முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரிக்கு கொஞ்சம் அன்வான்டாக பேசிப்பேன். ப்ளீஸ் உங்கள் பெர்மிஷனோடய பேசிக்கிறேன். பர்மிஷனே கொடுக்குறதுக்கு முன்னாடியே பெர்மிஷன் எடுத்துக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லாதீங்க. வேறு வழி இல்லை. எல்லா டேரக்டருக்குமே ஒரு படம் ஃப்ளாப் ஆகும் இல்லையா? என்ன தான் நல்ல படமாக ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 50 படம் எடுத்தாலும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ சொன்ன வரைக்கும் ஸ்டோரியில் இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஃப்ளாப்புன்னு நினைக்கிறதுல எனக்கே தெரியும். ஏன் அப்படி நானே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் நான் ஸ்டார்டிங் பண்ணதும் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாதிரி எனக்கு தெரில. அண்டு கொண்டு போன விதத்துலேயும் வந்து பண்ணலை. பட் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா, என்னுடைய கவனத்தை நான் இதில் செலுத்தாமல் இருந்தது தான். எந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம அதில் முழு மனசோடையும் முழு கவனத்தோடையும் அது பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் இடக்கு முடக்காக தான் இருக்கும். அது ஸ்டோரின்னு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ ஒரு வேளை நீங்கள் பண்ணுறது அப்படின்னா முழு மனசோட பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அது வந்து அரைகுறையாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் இந்த ஸ்டோரியும் என்னோடய முழு மனசோட நான் பண்ணாதனால தான் இந்த ஸ்டோரி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் எனக்குமே இதுக்கு மேலே கொண்டுட்டு போக விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். எந்த உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, நாம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்? 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெஸ்ட் கப்புளாக 2 பேருமே பெஸ்ட் கப்புளானாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய பூஜாவுக்கு 3rd இயர் எக்ஸாம். ஜீவா அண்ட் நிஷா இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் எக்ஸாம். ஸோ எக்ஸாமே நல்லபடியாக முடிச்சிடுவாங்க. எக்ஸாம் நல்லபடியாக முடிச்சதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ. நிஷா வீட்டில் காலேஜுக்கு அனுப்பலையே, எப்படி எக்ஸாம் மட்டும்னா எக்ஸாமுக்கு அவங்க அப்பா அலோவ் பண்ணுவாங்க. அதனால் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம்லேயும் நல்லா முடிச்சுட்டு அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஜாப் கிடச்சிடும். ஜீவாவுக்கும் நல்ல ஒரு ஜாப் கிடச்சிடும், நிஷாவுக்கும் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிடும். ஸோ ஜாபுக்கு அவங்க ஜாபில் ஃபுல் கவனத்தையும் அவங்க செலுத்தி அவங்களோட கெரியரில் ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பாங்க. இங்கே இவங்க 2 பேரும் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இவங்க பெஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இவங்களுக்குள்ளுமே இருக்கும். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா ஃபுல் கவனமாக படிக்கிறது, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படியே அந்த ஒரு திங்கிங்கில் போயிட்டு இருக்கும்போது
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வேலை ப்ராஜெக்ட் அது இதுன்னு அப்படி போயிட்டுருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அங்கே நிறைய விஷயம் செய்யணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஸோ கொஞ்சம் டென்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் அவங்க வந்து ஃபுல்லாக அப்படி இருக்கவும் அவங்களால இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்கல. நேரம் ஒதுக்குவதற்கான நேரம் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குள்ளேயும் 2 கப்புள்ஸ்குள்ளேயும் ஃபைட் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபைட் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் நிஷாவோட வாயிலிருந்து எல்லா பசங்களும் மாதிரி தான் நீயும் இல்லை, உனக்கு என்ன வேணுமோ அது கிடச்சதுக்கப்புறம் நீ என்னை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ உனக்கும் மற்ற பசங்களுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, நீயும் அப்படி தான், இதுக்காக தான் நீ என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்திருக்கல, நான் தான் உன் மேலே தேவையே இல்லாமல் அன்பு வச்சு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லுவாங்க. இந்த சைட்லேருந்து பூஜாவை அப்படி தான் ஸ்டார்டிங்லேருந்தே உன் பின்னாடி நான் தான் சுற்றிட்டுருக்கேன், ஆனால் கடைசி வரைக்கும் நானே தான் சுற்றுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ பேசினது நீ நடந்துக்கிட்டது எல்லாம் நம்பிட்டேன் உண்மையான அன்பு இருக்குன்ட்டு, ஆனால் நீ இப்படி டோட்டலாக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் போகும். ராம் எவ்வளவோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் நிஷா வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, கோச்சிட்டு போயிடுவாங்க. இங்கே நம்பால் அப்படி கிடையாது, அப்படி இப்படின்னு நம்மளுடைய பூஜாவை வசியம் பண்ணிடுவாங்க. ஸோ பூஜாவும் பார்த்தீங்க அப்படின்னா சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன ஊடல், சின்ன சின்ன காதல், சின்ன சின்ன சண்டை, இப்படி எல்லாமே சேர்த்து அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கும். இவங்களுக்கு ஃபைனல் இயர் வந்துடும். 1 இயர் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன மோதல், காதல் இப்படி எல்லாத்தையோட சேர்ந்து போகும். ஸோ 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா ராம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வரைக்கும் அவங்க வீட்டில் போய், நிஷாவோட வீட்டில் போய் அவங்க அம்மா கூட போய் நிற்பாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க அப்பா உடனே சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நிஷாவோட அப்பா எந்த மாதிரி சவுண்டு கொடுப்பாரு அப்படின்னா, வா தம்பி உள்ளே வாங்க அப்படின்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. அங்கே இருக்கிற நிஷாவும் நிஷாவோடைய அம்மாவும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. ஏன் அப்படி, அந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். இவங்க உள்ளே போயிட்டு தைரியமாக பேசுவாங்க. ராம், எனக்கு இந்த மாதிரி நிஷாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என்னோடய லைஃப் மொத்தத்தையும் நான் அவளுக்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இத்தனை நாள் எப்படி போணுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் இருக்க போகிற நாட்கள் நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது, நிஷா இல்லாத ஒரு லைஃப்பில் நான் வெறுமையாக தனியாலாம் நின்றுடுவோன்னு பயமாக இருக்குது, எனக்கு நிஷா வேணும், ப்ளீஸ் எனக்கு நிஷாவை கொடுத்துருங்க, எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் கெஞ்சுவாங்க. அவங்க அப்பா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, உன்ன மாதிரி பையனுக்கு என் பொண்ணு கொடுக்குறதுல எனக்கு முழுவீத சம்மதம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்குமே ஷாக் ஆகிடும். ஒரு வேளை வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு ஸ்டார்டிங் அவங்க நினச்சிருப்பாங்க. பட் அவங்க கேட்டது உடனே ஓகே சொல்லவும் அங்கே இருக்கிற மொத்த பேருக்குமே ஷாக் ஆகிருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் சைட்லேருந்து ராமுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். பிகாஸ் அந்த 1 இயரில் அவன் ரொம்ப நல்லா படித்து காலேஜில் பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டில் அவன் செலக்டட் ஆகிருப்பான். அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப், ஃபஸ்ட்டாக அந்த காலேஜில் பேசின ஒரு பர்சன் ஜீவா, செகண்டாக ஒரு பர்சன் அந்த காலேஜில் பேசுகிற பர்சன் ராம். ஸோ அந்தளவுக்கு அவன் ஃபுல் கவனத்தையும் அதில் தான் செலுத்துவார். ரீசன், நிஷா அவங்க அம்மா அப்பாவோட பெர்மிஷனோட நான் கூட்டிகிட்டு வரணும், வெறுமனையாக போய் நின்னா வாய்ப்பில்லை, எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நான் அவங்க அப்பா கிட்ட நிற்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தோடு படிப்பாங்க. பயங்கரமாக படித்து ப்ளேஸ்மெண்ட்டு வாங்கி அவங்க வீட்டில் அவங்க அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவங்க காலேஜ் போகும்போது ராமை பற்றி என் காலேஜில் இருக்கிறவங்கலாம் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு பொண்ணு ஒரு பையனா யாராக வேணா இருக்கட்டும், சரி அவங்களுக்குள்ள ஒரு புரிதலான அன்பான காதல் வந்துருச்சு அப்படின்னா அவங்களா ஸ்டாப் பண்ணுற வரைக்கும், அவங்களா ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். வேணாம் விட்டுடலாம், இதுக்கப்புறம் வேணான்னு அவங்களா முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த உலகம் இல்லை, யார் தடுத்தாலும் அதை அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த பர்சனாக சொல்லாமல் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இவங்களும் அப்படி தான். அவங்க அப்பாவும் இல்லை, நம்ம பொண்ணை
நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவன் நம்ம கையை விட்டு போயிட்டா அப்படின்னு அவங்க அப்பா ரியலைஸ் பண்ணி அந்த பையனை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பார். ஸோ விசாரிக்கும்போது அவங்க இருக்கிற இடத்துல இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருந்து நல்ல பேர் கிடைக்கும் ராமுக்கு. ஸோ அதனால் அவங்க அப்பா ஒத்துக்கிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சிம்பிள். 2 பேருமே லைஃப் செட்டில்டு. இவங்களும் காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க, இவங்களும் காலேஜ் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நார்மலாக முடிஞ்சிருச்சு. அந்த பக்கம் ஜீவா சைடில் ஜீவாவும் சேம். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ போய் ஜீவா வீட்டில் ஜீவா வந்து நம்மளோட பூஜா வீட்டில் போய் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போவாங்க. யாரும் போக மாட்டாங்க அவங்க சைட்லேருந்து, அவங்க மட்டும்தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு பெருசாக யாரும் இல்லை. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் நான் அவங்களோட பேக்ரவுண்டெல்லாம் நிறைய வரும், நான் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கதை ஸ்டில் நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கதையை பெஸ்ட்டாகவே நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். பட் அந்த கேப்பு, அந்த ஒர்க்கில் என்னால் ஃபுல் கவனம் கொடுக்க முடியாத இந்த சீரியலை கரெக்டான வழியில் நான் கொண்டுட்டு போக முடியாதனால ஸ்டாப் பண்ணுறேன். இந்த ஸ்டோரிக்கு நிறைய கதை இருக்குது, பட் எனக்கு நிறைய கதை சொல்கிற சுச்சுவேஷன் நான் இல்லை. ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜீவா வீட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவாவுக்கு யாரும் கிடையாது, அவங்க பாட்டி மட்டும்தான். அவங்க இறந்துருவாங்க. ஸோ இவங்க மட்டும் தனியாக வந்து பூஜா வீட்டில் நிற்பாங்க. ஸோ நேராக வருவாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருந்துட்டு, உள்ளவாம்மா, யார் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா மாடிப்படியிலேருந்து இறங்கி வருவார். அவங்க தான் ஜீவா அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஜீவாவுக்கு ஷாக் ஆகிடும். அப்படியே பார்ப்பாங்க அவங்க அப்பாவை. வாம்மா வா உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. இவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாது, என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, நம்ம பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் நான் ஒரு வாட்டி கூட வீட்டு பக்கம் பார்த்ததே இல்லையாம்மா, ஆனால் உன் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் ஜீவான்னு சொல்லுவோம் ஒரு பையன் நினச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இல்லைங்க ஆண்டி, என் பேர் தான் ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, என்னம்மா சாப்பிட்ற நீ அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவா இங்கே வந்தது பூஜாவுக்கு தெரியாது. அப்போ அவங்க அப்பா கேட்பார், சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது ரொம்ப தைரியத்தை வள வச்சுட்டு ஜீவா சொல்லுவாங்க, அங்கிள், நானும் உங்கள் பொண்ணும் நீயும் என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பர்கள் அப்படி தானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நீ போய் காஃபி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். சரின்ட்டு போயிடுவாங்க. இவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது, கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. பட் ஓகே, இவங்க அப்பா இருந்துட்டு, சொல்லுமா நீ எதை சொல்ல வந்திய நீயும் பூஜாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கரெக்டாக இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மேலேருந்து மேடம் வருவாங்க. இவங்க பேசியே முடிச்சிடுவாங்க. அப்போது அவங்க இருந்து வருவாங்க. அதை பார்த்ததும் அவங்க ஷாக் ஆகி அங்கே நின்றுடுவாங்க. நின்னதுக்கப்புறம் ஜீவா இருந்துட்டு அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அப்போது சொல்லுவாங்க, அங்கிள், நானும் உங்கள் பொண்ணும் மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம் அங்கிள். எனக்கு உங்கள் பொண்ணுன்னா உயிர், உங்கள் பொண்ணுக்கும் நான்னா ரொம்ப உயிர். நான் உங்கள் பொண்ணு கூட என் வாழ்க்கையை சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து என்னோடய சோகங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் பொண்ணு கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அங்கிள். என் லைஃப், என்னோடய வாழ்க்கையே அவள் தான். எனக்கு பூஜா வேணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க. அப்போ இதை கேட்டதும் அவங்க அம்மா காஃபி கப்போடு வருவாங்க இல்லையா, ஸோ இது கேட்டதும் அப்படியே காஃபி கப்பு கீழே போட்டுருவாங்க. போட்டதும் உடனே ஜீவா திரும்பி பார்ப்பாங்க. அவங்க அப்பாவும் இருந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வைப்பாங்க. அப்போது அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வருவாங்க. அப்போது உடனே அவங்க அப்பா இருந்துட்டு அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போது நிஷா பூஜாக்கு மேலேருந்து என்ன பேசுன்னு தெரியாது, ஏன்னா அவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை இல்லையா.
ஏன்னா 2 பேருக்குள்ள சண்டை இருந்தாலும், இப்போதைக்கு இத பத்தி பேசுறேங்கிற அந்த ஒரு டிசிஷன் வந்து அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ திடீர்னு வந்து நிற்கவும் ஷாக் ஆகும். அதுவும் இந்த விஷயத்த சொல்லவும் ரொம்ப ஷாக் ஆகி நிப்பாங்க. அப்போ அவங்க அம்மா இந்த மாரி பேசினதும், அப்போ தான் பூஜா வாய் திறப்பாங்க. "ஆமாம்மா, எனக்கும் ஜீவான்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேருமே காதலிக்கிறோம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு எதுவுமே பேச மாட்டாரு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, "என்னங்க எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்க? அவ பாருங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்னு. அவள 4 அறை குடுத்து விடுறத விட்டுட்டு, என்னங்க நீங்களும் அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ "எனக்கு இது முன்னாடியே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வாரு. இருக்கிறதுலே பெரிய குண்டு அதுதான். அவங்க அப்பா அப்படி சொன்னதும், இவங்க 2 பேருக்கும் ஷாக்கா இருக்கும். அவங்க அம்மாவுக்கும் ஷாக்கா இருக்கும். "என்னங்க இப்படி தெரிஞ்சும் நீங்க சைலண்டா இருக்கீங்க?" அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா சொல்லுவாரு, "உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் இருக்கும் இல்லையா? இந்த 30 வருஷத்துல நீ எவ்வளோ நாள் என் கூட சந்தோஷமா இருந்த? உன்னை எந்த அளவுக்கு நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியலம்மா. உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு காரணம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "உண்மையாலுமே நீ சந்தோஷமா இருந்தியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னங்க, நான் உங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டில் இப்போ வரைக்குமே நீங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கிறேன்னா, ஐ மீன் என்னோட கேள்வி என்னன்னா, நான் ஒரு நல்ல மனுஷனா இருக்கேனா? இல்ல ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கேனா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அவங்க அம்மா, "நீங்க ஒரு நல்ல மனிதரும் கூட, நல்ல ஹஸ்பண்டும் கூட" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல ஹஸ்பண்ட், நல்ல நபர் அப்படிங்கிற நல்ல ஒரு மனிதன் அப்படிங்கிற பட்டம் எதை பொறுத்துமா நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் உங்க மேலே வச்சிருக்க அன்பு உண்மை. நீங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மை. அந்த அன்பு நம்ம 2 பேருக்குள்ள இப்போ வரைக்கும் இருக்கிறதுனால தான் அந்த அன்பு நல்லா இருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நீ சொன்னல அது கரெக்ட். நம்ம பொண்ணுக்கும் அவ எதிர்பார்க்குற அன்பு இந்த பொண்ணால மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த பொண்ணுக்கான அன்பும் நம்ம பொண்ணு மட்டும் தான் கொடுக்க முடியும். வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு பொண்ணும் பையனும் மட்டும்தான் சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷம்னால கிடையாது. பொண்ணும் சேர்ந்து வாழ்றது சந்தோஷம்தான். பையனும் சேர்ந்து வாழ்றது சந்தோஷம்தான். நீ என்ன நினைக்கிற? ஒரு கௌரவத்துக்காக 4 பேர் 4 விதமா, பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இது ஒரு பையனும் சேர்ந்துக்கிட்டா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஒரு பொண்ணுக்கு பையனை கொடுத்தோ இல்லை பையனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தோ கல்யாணம் பண்ணும்போது ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் மெச்சுப்பாங்க. "ஆஹா, கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை" அப்படின்ட்டு. உனக்கு அந்த பெருமை வேணுமா? இல்லை, உங்கள் பொண்ணு சந்தோஷமா இருக்கிற அந்த வாழ்க்கை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. "என்னங்க இப்படி கேட்டீங்க? எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தாங்க முக்கியம்" அப்படின்னு சொல்லி. "உன் பொண்ணுக்கு நீ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு செப்பலோ ஏதா ஒன்று வாங்கி கொடுக்குற. அப்போ உன் பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ, உன் பொண்ணு எது போட்டால் சந்தோஷப்படுவாளோ அதை நீ வாங்கி கொடுப்பியா? இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் உனக்கு நல்லா இருக்கும், நீ இதை போட்டுக்கிட்டே தான் 4 பேர் உன்னை பார்க்கும்போது அதை மதிப்பாங்க அப்படிங்கிறதுனால நீ அதை வாங்கி கொடுப்பியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. "இல்லைங்க, என் பொண்ணுக்கு எது பிடிக்குதோ நான் அதை தான் கொடுப்பேன். அவள் அதை போட்டுக்கிட்டாதான் சந்தோஷமா இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒரு பொருள், ஒரு துணி, இதெல்லாம் அவள் சந்தோஷம் பார்க்குறியேம்மா, அவளோட வாழ்க்கை இந்த பொண்ணு கூட தான் இருக்குது, இந்த பொண்ணு கூட இருந்தால் தான் வாழ்க்கையே நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை மட்டும் தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறியம்மா, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. அப்போது அவங்க அம்மா என்ன பேசுறதுனே தெரியாமல் சைலண்ட் ஆகிடுவாங்க. சைலண்ட் ஆகிட்டு, "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, என் பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம். இந்த பொண்ணு கூட இருந்தால் தான் அவள் சந்தோஷமாக இருப்பான்னா நான் அதை ஏற்றுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேங்க" அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்லிடுவாங்க. அப்போது 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ 4 பேருமே ரொம்ப ஹாப்பி. உடனே அவங்க அப்பா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு நெத்தியில் ஒரு சின்னதாக ஒரு கிஸ் பண்ணி முத்தம் கொடுத்து அவங்களுக்கு தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நன்றி சொல்லி. அப்போது உடனே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பூஜாவும் ஜீவா பார்த்து, ஏன் நீங்கள் மட்டும் தனித்தனிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கண்ணை சேர்ப்பாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஒரு சந்தோஷத்தை பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. சேம் டைம் அகெயின் அவங்க அப்பா அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்போது
ஜீவா இருந்துட்டு அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ என்னதான் என் மருமகளாக இருந்தாலும் நீயும் எனக்கு மகதாம்மா. எனக்கு ஒரு மக ஒரு மருமக 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு மகளாகவே ஆயிட்டீங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த பக்கம் இவங்க ஹாப்பி இவங்க ஹாப்பி. ஸோ இவங்களுக்கு வழி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா ராமுக்கு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது ஜீவாவையும் பூஜாவையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஜீவா பார்க்கலாம். பக்கத்து வீடு தானே, ஜீவா வீட்டுக்கு போவாங்க. அவங்க இங்கே வந்துருக்கான்னு தெரியுது, எல்லாருமே கிளம்பி இங்கே வருவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி விஷயம் போயிட்டுருக்கும். எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போது ஜீவா வீட்டு சைடில் இருந்து நிஷா அவங்க அம்மா அப்பாவை சொல்லுவாங்க, நீங்கள் ஜீவாவுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஜீவாவுக்கு நாங்கள் எல்லாம் இருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறோம். உங்களுக்கு வரதட்சணை என்ன வேணாலும் கேளுங்க, நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வரதட்சணையாக உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா, என் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வரதட்சணையாக ஒன்று வேணும் அப்படின்னா ஜீவாவே எனக்கு கொடுத்துருங்க, எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ ஜீவாவோட கல்யாணம், பூஜாவோட கல்யாணமும் நிஷாவோட கல்யாணம், ராமோட கல்யாணமும் ஒரே மண்டபத்தில் ஒன்றாவே நடக்கும். அப்போது அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்டே கேட்பாங்க, ஏங்க நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இந்த மாதிரி விஷயத்தில் அம்மாக்களை விட அப்பாக்கள் தான் ஃபஸ்ட்டு அகெயின்ஸ்டாக நிற்பாங்க, நீங்கள் எப்படிங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது நிஷா பூஜா அவங்க அப்பா சொல்லுவார், எனக்கும் இதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது கோவம் வந்துச்சு. ஆனால் நம்ம டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணு இறந்துட்டாங்க ரீசன்ட்லி, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னாச்சுங்க, இதை உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இது சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கே வாய் கூசிச்சு, அதனால தான் உன்கிட்ட சொல்லலை. நம்ம டிரைவரோடைய பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க ஒத்துக்கலைன்னு தற்கொலை பண்ணிக்கி இறந்துட்டா. இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கே அந்த விஷயத்த கேட்கும்போது அருவெறுப்பாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு உங்ககிட்டயுமே எப்படி சொல்கிறோன்னு தெரியல. யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே இந்த நிலமை வரும், நான் எதிர்பார்க்கலாமா? அப்போது ஒரு வேளை அவங்க நானும் கத்தி குத்தி நான் அது இதுன்னு எடுத்திருந்தா, எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு, கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி, அவளே இழந்துருவோங்கிற பயம் எனக்கு. அவளோட சந்தோஷத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே முக்கியமாக தெரியலம்மா. அதனால தான் அவளோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் கொடுக்கல, எதை வேணாலும் கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கே நான் ரெடியாக இருக்கேனே, ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேனேம்மா. அதான் ஏற்றுக்க ரெடியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு இன்னும் அந்த இதை கேட்டதும் அந்த வலியும் சந்தோஷமும் சேர்ந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கெல்லாம் கை கோத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் கல்யாணமும் சிறப்பாக முடிஞ்சிடும். அவங்க அப்பா அம்மாக்களும் ரொம்ப ஹாப்பியாக ஏற்றுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுது. ஸ்டில் அப்படி இப்படி எப்படியோ கொண்டுட்டு வந்து இது ஃபைனல் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். மேபி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அது எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கிளியரிட்டியாக இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டோரி எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கே தெரியல, ஏன்னா எனக்கு ஸ்டில் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் 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 ரிலாக்ஸ் ஆகிட்டு தெளிவாக ஒரு ஸ்டோரி சொல்லும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது அதிக கேப் இல்லாமல் லீவு இல்லாமல் நான் கண்டினியூஸாக சொல்கிற மாதிரி என்னோடய சைடில் இருக்கிற வேலையெல்லாம் நான் ஓரளவுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். பிஃபோர் ஸ்டார்டிங் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பேன், பட் ஷுவர் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்க மாட்டேன், ஓகேவா? சரி, எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு கேப் கொடுக்குறேன். எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது போனாலும் நம்ம வாங்கிடலாம், ஹெல்த் போனால் வாங்க முடியாது. ஸோ உங்கள் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட உடம்புக்கு. ஸோ உங்கள் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. என்னோடய சார்பாக உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் டாட்டா அண்டு பை பாய்.